ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VST சக்தி 130DI powertiller வந்து சைடு கிளட்ச் ஒயர் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி கிளட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பழைய ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஒயர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். கிளட்ச் ஒயர் வந்து துரு ஏறிட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சைடு கிளட்ச் லிவர் பிடிக்கிறதுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒயர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒயரை வந்து உள்ளே நோய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கை ரக்கையிலேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணி உள்ளே தள்ளோம்னா உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து சென்ட்ரு பாரில் அடியில் ஒரு கிளாம்பு மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்து நுழைக்கணும். கீர் ராடும் லோட்டரி ராடும் ஒரே சைடு தள்ளிட்டு நுழைச்சோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கை ரக்கையாண்ட சைடு கிளட்ச் லிவர் ஆண்ட எப்படி மாட்டலான்ட்டு பார்க்க போகிறோம். 18 சைஸு செக் நெட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட்டை வந்து உள்ளே டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா VST powertiller வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த முடிஞ்ச வரல இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து காற்று பின்னு போடணும். கட்டை காற்று போட்டு பின்னு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காற்று போட்டு நெக்ஸ்ட்டு பின்னு போட்டு லாக் பண்ணி கட் டைப் காற்று போட்டு பின்னு போட்டு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து முன்னே 13 சைஸ் நெட்டு போட்டு டைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யோக்கு கிளாம்ப் இருக்கும், அந்த கிளாம்பில் உட்கார வச்சுட்டு யோக்கில் வந்து பிட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கிராஸ் பண்ணிவிட்டு ஒயரை உள்ளே தள்ளோம்னா அந்த யோக்கில் வந்து உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 13 சைஸ் நெட்டு வந்து உள்ளே போட்டு டைட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. ஒரு செக் நெட்டை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே ஒரு 2 நெட்டு போட்டு லாக் பண்ணுறோம். லாக் நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடறோம். மாதிரி வெளி சைடில் வந்து 2 செக் நெட்டு போட்டு டைட் வச்சிடறோம். இது வந்து 12-13 சைஸ் ஸ்பேனர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேட் பண்ணியிருக்கோம். சேடை ஓட்டிகிட்டே இருக்க சொல்ல ஒயர் அறுந்துச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். லாக் நெட்டு போட்டு டைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த லிவர் ஹேண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 18-19 ஸ்பேனரும் 14-5 ஸ்பேனரும் தான் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், கிளச்சு ரொம்ப ப்ளேவாக இருக்குது. இது வந்து 14 சைஸ் ஸ்பேனர் போட்டு போல்ட் வந்து லூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு ப்ளே வந்து கொஞ்சம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ப்ளே இல்லாத ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கிளச்சு டைட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற சைடு கிளச்சு கீர் வந்து அடிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் ப்ளே வைக்கணும். ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகணும். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஷேக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு ப்ளே பார்த்துட்டு லாக் பண்ணுறோம். 12 சைஸ் ஸ்பேனர் போட்டு லாக் பண்ணிடுறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைடு கிளச்சு வந்து லிவர் அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக ஷார்ப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் 2 ஒயரும் போயிடுச்சுன்னா மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு
அசைக்கு பார்த்தோம்னா வண்டி வந்து நவரணும் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பணும். அப்போ தான் வந்து கிளச்சு கரெக்டாக வேலை செய்யணும். வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி